சோதிக்கிறானா, அவையும் காரணமாகத்தான். ஏதுமே நமக்கு காரணமின்றி நடப்பதில்லைங்க. அப்படி நடத்தினாலும் நாம் நினைக்கும் ஒரு காரியம் சில சமயம் நடக்க தாமதப்படலாம். காரணமின்றி யாரையும் ஏழையாக இறைவன் படைப்பதும் இல்லை, பட்டினி போடுவதும் இல்லை. இறைவனுடைய திட்டம் ஒன்று உண்டு. இதை பற்றித்தான் ஒரு கதையுடன் ஒரு சின்ன அலசல். ஹாய், நான் உங்கள் யோகா பாபா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். எனது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே. ஒரு ஏழை முதியவர் கோயிலில் அன்னதானம் போடுவதாக கேள்விப்பட்டு அவர் பசியில் எப்பயுமே இது பண்ணிக்கிட்டு இருந்தார். பசியோடு கோயிலுக்கு வராரு. அங்கே ஒரு கூட்டம். இவருக்கு போய் அந்த வரிசையில் நிற்கலான்னு நின்றபோது அருகில் இருந்தவங்களாம் இவரை பார்த்துட்டு இது என்ன அழுத்து சட்டை ட்ரெஸ்ஸோடு நிற்கிறான்ட்டு எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. உடனே அவருக்கு அது மனசு சங்கடப்பட்டு கூட்டத்தை விட்டு விலகிட்டு இந்த கூட்டம் முடியட்டும், நம்ம கடைசியில் போய் வாங்கிக்கலான்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி நிற்கிறாரு. ஆனால் அந்த கூட்டம் தள்ளி நிற்கிறாரு ஒழிய அந்த கூட்டம் குறைஞ்ச பாடே இல்லை. இவருக்கு பசி மயக்கம் வேறு. என்ன பண்ணுறாரு, ஏன் நமக்கு இந்த உணவை இறைவன் கொடுக்கலன்னு சொல்லி நமக்கு இந்த அன்னதானம் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, நம்ம என்ன பாவம் செய்தோம்னு நினச்சிக்கிட்டு கோயில் கோபுரத்துக்கிட்ட ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு ஒரு கல்லாக எடுத்து அந்த குளத்துல போட்டுக்கிட்டு இவர் இறைவனை கோபுரத்தை பார்த்து, இறைவா ஏன்பா என்னை ஏழையாக படைத்த, ஒருவேளை உணவு கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் செய்த பாவம் தான் என்ன என்று கொடுக்குற அன்னதானம் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு அமர்ந்திருந்தார். சிறிது நேரத்தில் அவர் பக்கத்தில் ஐயா சாப்பிட்டீங்களா, ஐயா சாப்பிட்ட களைப்பில் உண்ட களைப்பில் இங்கே அமர்ந்திருக்கீங்களா என்று ஒரு குரல் கேட்டது. அதுக்கு அந்த முதியவர் தண்ணீரை பார்த்தபடியே, ஊரே சாப்பிட்டது, என் தலையில் இன்று பட்டினி என்று எழுதி உள்ளது, அதனால்தான் அவை கிடைத்தும் அன்னதானம் கூட எனக்கு கிடைக்கல என சொல்லிக்கொண்டே நிமிர்ந்து பார்த்தார். நிமிர்ந்து பார்த்தா அவருக்கு ஒரே ஆச்சரியம். அங்கே கவச குண்டலத்துடன் திருநீர் நெற்றியில் அணிந்து அரசர் நின்றுட்டு இருந்தார். கம்பீரமாக நின்றுட்டு இருந்தார் மன்னர். அரசரை பார்த்ததும், ஐயோ ஐயா, நாங்கள் யாரும் தெரியாமல் நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் என்னுடைய பசி மயக்கத்தில் எனக்கு ஒன்றும் புரியல, அதனால் பசியின் கொடுமையால் நீங்கள் யாருன்னு கூட அறியாமல் பதிலளிச்சுட்டேன், மன்னித்து கொடுங்கள் மன்னான்னு சொல்லி அந்த ஏழை முதியவர் கேட்கிறாரு. கேட்ட உடனே மன்னருக்கு மனசு மிகவும் இழந்து விட்டது. என் மகன் பிறந்த நாளில் யாரும் பசியுடன் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் அன்னதானமே ஏற்பாடு செஞ்சேன். ஆனால் நீங்களோ பசியாறவில்லை என்றவுடன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று வேற சொல்றீங்க. முதியவரை, நீங்கள் என்னுடன் தான் அரண்மனையில் உணவு உண்ண போகிறீர்கள் என்று என்ன பண்ணுறான் அரசர் அரண்மனைக்கு அவர் அழைச்சிட்டு போகிறாரு. முதியவரை பார்த்து அழைத்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் இவருக்கு குளிக்க நல்ல குளியெல்லாம் கொடுத்து அரசரோட ட்ரெஸ்ஸில் ஒன்றை கொடுத்து அவருக்கு அறுசுவையோட உணவுகள்லாம் கொடுத்து, இன்று முதல் நீங்கள் ஏழையும் இல்லைன்னு சொல்லி ஒரு குடத்தில் தங்க காசு கொடுத்து ஒரு இடத்தையும் ஒரு வயல் பரப்பையும் கொடுத்து அதில் விவசாயம் செய்து சாப்பிட்டுக்கிட்டு வாங்க, இங்கே இந்த முறையில் ஏழை கிடையாதுன்னு சொல்லி சொன்ன உடனே உடனே அழுதாரு. அழாதீங்க என்ன கூறி, இந்நாள் வரை நான் இதுக்கு அழகாக இருக்கேன், நான் இந்நாள் வரை பிறவிதான் ஏழை என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் இப்போதான் இந்த தருணம் முதல் தான் நான் பிறவி முட்டாளும் கூட என்று தெரிந்து கொண்டேன், ஏழையா அப்படி கூறுவீர்கள் என்று அரசர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஒன்றுமில்லை அரசே, இங்குதான் முதலாக நான் கோபுரத்தை பார்த்து, என்னை ஏன் இப்படி படைத்தாய் இறைவா, ஏன் ஏழையாய் படைத்து விட்டாய் என்று கேட்க சில வினாடி தான் கேட்டு கொஞ்ச நேரம் தான் ஆகுது. அவர் உங்களை அனுப்பி என் தலையெழுத்தையே மாற்றி விட்டார் பார்த்தீர்களா. மனதார இறைவனை கேட்டால் நம்மை கேட்டதை விட இன்னும் பல மடங்கு அள்ளி தருபவன் இறைவனே என்று உணராமல் நான் ஒரு முட்டாளாகத்தானே இருந்துள்ளேன். ஒருவேளை உணவுக்காக இறைவனை நான் திட்டினேன், விதியையும் நொந்து கொண்டேன். எனது மனது குமரலை இறைவனுக்கு கேட்டுவிட்டது. ஒருவேளை உணவுக்காக தவித்து கொண்டிருந்த எனக்கு வாழ்நாள் முழுவதும் சௌகரியமாக இருக்க செய்துவிட்டார். கடவுளின் கருணையே கருணை. நமக்கு ஏதேனும் தடங்கள் வருகிறது என்றால் அதற்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பலமாக காரணம் இருக்கும். இத்தனை நாள் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். இப்பொழுது உங்கள் மூலம் அனைத்தையும் தந்துவிட்டார். நாம் அப்படிதாங்க நம்ம தோல்விகளையும் பின்னடைவுகளையும் ஏமாற்றங்களையும்
பின்னாடி கடவுள் பலமாக இருப்பார். இதை வைத்துக்கொண்டு நாம் அதை ஒன்று நினைத்து நமக்கு முடியலங்கிறது சொல்கிறப்ப நாம் கடவுள் மேலே நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருந்தால் நாம் நினைத்தது ஒரு நாள் நடக்கும். கடவுளுடைய திட்டம் வேறுங்க. புரிகிறதா? நன்றி, வணக்கம்.